ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷில் நான் வாசிக்கணும், இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? அப்போது உங்களுக்கான டே 29 வீடியோ தான் இது. வாங்க வாசிக்கலாம், பேசலாம். இன்றைக்கி நம்ம ஓ யூ ஊ இந்த சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீனிங் சவுண்ட் எழுதிக்கலாம். யூ girl, e, is, ter, ik, e, ir, ik, ish. ஸோ இதோட எழுதிக்கலாம். இது கூட ஊ, இக், ஊ, ஊ, girl, ஊ, grew, e, u, u, is, u, su, t, u, true, ik, u, ku, e, u, u, er, u, ru, ik, u, ku, ish, u, shu. கூட எண்டிங் சவுண்ட் எழுதிக்கலாம். இண்ட், ஊண்ட், க்ரூ, இப், குரூப், யூ, இத், யூத், சு, இப், சூப், ட்ரூ, இப், ட்ரூப், கூ, பன், கூப்பன், யூ, ரூ, இட், ரூட், கூ, இட். இந்த எல்டி ரெண்டும் சேர்ந்து இட்டு சவுண்டு தான். எல் சைலண்ட்டு. ஸோ குட், ஷூ, இட், ஷுட், ஊண்ட், குரூப், யூத், சூப், ட்ரூப், கூப்பன், யூ, ரூட், கூட், ஷூட். இதே ஓயூ அப்படின்னா அவு அப்படிங்கிற சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஊ சவுண்டு வச்சு வேர்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி பேசும்பொழுது நம்ம ஒருத்தவங்களை ஒரு வேலை செய்ய சொல்லணும். அதை வந்து நம்ம நேராக அவங்க சொல்லாமல் யார்ட்டையாவது சொல்லும்போது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஃபியூ சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கேர்ளை இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை நம்ம செய்ய சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹர். ஒரு கேர்ள்கிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படிங்கும்போது ஆஸ்க் ஹர். என்ன செய்ய சொல்லணும்? டு கம். அவளை இங்கே வர சொல்ல அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் ஹர் டு கம். இதே ஒரு பையன்கிட்ட சொல்லணுன்னா ஆஸ்க் ஹிம் டு கம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆஸ்க் ஹிம், ask him to come. அவ்வளோதான். அடுத்தது இப்போ பீப்புள் நின்றுட்டுருக்காங்க, அவங்கள அங்கேருந்து போக சொல்லணும். அப்போ என்ன சொல்லலாம்? ask them to leave. இங்கே லீவ் அப்படிங்கிறது அந்த இடத்த விட்டு அவங்கள போக சொல்லுங்கள். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நிற்கும் போது ஆஸ்க் them to leave. அடுத்தது அவங்கெல்லாம் சும்மா உட்காந்துட்டு மொபைல்லாம் இப்போ பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்கள போய் விளையாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்க் தெம். தெம்முக்கு பதில் ஆஸ்க் த சில்ட்ரன் கூட சொல்லலாம். ஆஸ்க் தெம் டு ப்ளே. அவங்கள விளையாட சொல்லுங்கள். கூப்பிட்டு என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆஸ்க் ஹிம். அவனை என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு மீட். என்னை பாருங்கிறதுக்கு மீட் மீ. ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ. அடுத்தது ஆஸ்க் ஹிம் டு கோ. அந்த இடத்த விட்டு போங்கன்னா லீவ்னு சொல்லலான்னு பார்த்தோம். அதே போலவே கோ, டு கோ வித் தெம். அவங்க கூட
போக சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு கோ வித் தெம். அவங்க கூட அவனை போக சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ப்ரொனவுன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேயும் சென்டென்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நான் இது டூன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் சொல்கிறதோட நான் விட்டுடுறேன். ஆஸ்க் அப்படின்னா அவனை செய்ய சொல்கிறது. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திரும்ப ஆஸ்க் ஹிம் டு எரேஸ், இல்லை ஆஸ்க் ஹர் டு எரேஸ். இப்போ எழுதியாச்சு தப்பாக இருக்குன்னா அதான் அவங்கள அழிக்க சொல்லுங்கள். இல்லை ஆஸ்க் them டு ட்ரா. இப்போ குழந்தைங்கள வரைய சொல்லுங்கிறதுக்கு ஆஸ்க் them டு ட்ரா. இல்லை கொஞ்சம் நேரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நேராக போய் சொல்கிறதில்ல, ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி சொல்கிறதுக்கு தான் இது நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நேராக சொல்லணும்னா ரைட், எரேஸ், ட்ரா அப்படி சொன்னாலே போதும். ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அதை அவங்கள செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் இந்த இது பயன்படும். ஆஸ்க் them டு ரைட். அடுத்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹர் டு ஜாயின். என் கூட சேர்ந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஜாயின் மீ. இல்லை ஏதோ ஒரு இதில் போய் சேர்ந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஆஸ்க் ஹர் டு ஜாயின், அதோட போதும். ஸோ இதே போல் ஆஸ்க் ஹர் டு ஈட் அப்படி கூட சொல்லலாம். அவளை சாப்பிட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் ஹர் டு ஈட், அவளை சாப்பிட சொல்லுங்கள் இப்படின்னு நிறையா நம்ம யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட செய்தியை சொல்லி அதை வந்து மற்றவங்கள்ட்ட பாஸ் பண்ணுறதுக்கு அந்த நியூஸை இப்படி சொல்லலாம். ஆஸ்க் ஹர் டு கம், ஆஸ்க் ஹிம் டு கம், ஆஸ்க் them டு லீவ், ஆஸ்க் them டு ப்ளே, ask him to meet me, ask him to go with them, ask her to erase, ask them to draw, ask them to write, ask her to join me, ask her to eat. Thank you so much and meet you in another video.